ஒரு உப்புக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க நம்ம ஹாசினி. இவனே ஹாசினி தான். நான் நடுவுல வந்து இந்த பொண்ண வந்து நல்லா ஒரு ப்ரைஸ் பண்ணேன்ப்பா. நல்லா இதுகிட்ட ஒரு கேமர் இருக்குன்ட்டு. என்னைக்கு நான் சொல்ல விரும்பல. எனக்கு பிடிக்கல. அதே மாரி பழைய ஹாசினி வெளில வந்துடுச்சு. இந்த பொண்ணு இந்த வாரம் ரொம்ப கிரிஞ்சு மேக்ஸா இருக்கு. தயவு செஞ்சு வாக்குகள்ல இந்த பொண்ணு தான் இப்போதைக்கு அட் பிரசன்ட் லாஸ்ட்ல இருக்கு. அதே அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு ப்ரோ அப்போ ரம்யா ஜோ அது கஷ்டப்படுற பொண்ணு பாருன்ட்டு போட்டோம் அப்படின்னு மனசு சொல்லுது. ஏன்னா ஒரு சின்ன சக்கரை பிரச்சனையை இவ்வளோ ஒரு விஸ்வரூபமாக்குறாங்க. நெய் பிரச்சனையை அவ்வளோ விஸ்வரூபமாக்கிட்டு இருந்தவங்க, இப்போ திவ்யாவுக்கு என்னென்னா அவங்களுக்கு வந்து பால் கேட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ என்ன எஃப்ஜே பண்ணியிருந்தாருன்னா 16 பேரையும் போய் கூப்பிட்டு இந்த பாலை கொடுக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணி கடைசியாக பால் கொடுக்க வந்தாங்க. அவர் வேணான்ட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலையில் இருந்து பார்த்தாங்கன்னா சக்கரை இல்லை. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, கேசரி தனியாக இருக்கிற ரவா, இந்த வீட்டிலலாம் பொண்ணுள்ள சின்ன குழந்தைங்க இருக்கிறது இந்த கூட்டாஞ்சோறு மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரு கோந்து மாதிரி பண்ணி விடுவாங்களா, அந்த மாதிரி பண்ணி விட்டு இவங்க வந்து அது பண்ணது சரியா அப்படின்னு திவ்யா கேட்குறாங்க. என்னங்க இது இப்போ நேருக்கு நேராக பேசணும், என்ன இவங்க இப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம வியானாவுக்கு ஒரே வருத்தம். அப்போ என்ன நடக்குதுன்னா அடுத்த வார கேப்டன்ஸ் வரையும் போகிறாங்க. அதாவது கிச்சன் டீமை நாங்கள் ஒப்படைச்சதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து ரவா கஞ்சி செய்யுங்க, இல்லை ரவா கேசரி செய்யுங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். வியானாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு வந்துட போகுது ப்ரொவிஷன், அதனால் இதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு செய்கிறாங்க. பட் இவங்களுக்கு காலையில் சக்கரை பத்தலை. அப்போ என்னென்னா நாங்கள் சர்க்கரையை ஒரு இடத்துல வச்சுருக்கோம், அது கேட்டால் நாங்கள் கொடுக்க போகிறோம், நீ கிச்சன் டீமே இல்லையா, உங்கள்கிட்ட ஏன் கேட்கணும் இப்படிங்கிற மாதிரி ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயந்தான். பட் பரபரப்பாக போகுது. இதை வந்து நேற்றே பிளான் பண்ணிட்டாங்க திவ்யா, நம்ம அடுத்த பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த வியானாவின் முகம் வாடி போகிற அந்த காட்சியை பார்க்குறோம். பட் ஓவர் கிரிஞ்சி நாளுக்கு நாள் எப்போ அந்த எஃப்ஜேவோட அந்த லவ் மேட்டருக்கு அந்த பொண்ணு இறங்கிச்சோ கண்டென்ட்டுக்கு, அது வந்து ஒரே கிரிஞ்சாக இருக்குது.